ஸ்கூலில் பிள்ளைக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க. என்னென்னா தோரணம் பண்ணுறதுக்கு மாவிலை, மெரிகோல்டு, கோழிப்பூ எல்லாம் வச்சு தோரணம் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணும்போது பிள்ளைங்களுக்கு ஃபன்னாக இருக்கோ என்னமோ, எனக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இன்னும் பண்ணாததை கூட பிள்ளைங்களுக்காக பண்ணுற மாதிரி இருக்கும். பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கல்யாண வீட்டை கிளம்பி போயிட்டோம். என்னதான் டெய்லி விதவிதமாக சாப்பிட்டாலும் கல்யாண வீட்டு சாப்பாடு தான் தனி தான். அதுவும் கன்னியாகுமரியில் உள்ள கல்யாண வீட்டு சாப்பாடை பற்றி சொல்லவே வேண்டாம். நீங்கள் யாரெல்லாம் வெளியூர் மக்கள் கன்னியாகுமரியில் உள்ள கல்யாண வீட்டு சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். காலையிலே கொலை 1-2 வெடிச்சிருந்தது. ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனால டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வெட்டல. வீட்டுக்கு வந்ததும் கொலைகளெல்லாம் வெட்டி கொண்டு போய் விற்றுட்டு வந்துட்டோம். நாங்கள் ஒரு பார்ட் டைம் விவசாயிங்க. நீங்கள் யாரெல்லாம் எங்களை மாதிரி பார்ட் டைம் விவசாயம் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் ஓணம் வருது. ரேட்டெல்லாம் கொஞ்சம் கூடும் அந்த டைமில். அப்போ வெட்டலாம் தான் நினச்சிருந்தோம். ஆனால் காய்கள் போட்டதுனால இன்றைக்கே வெட்டி வித்தாச்சு. வீட்டுக்கு வரவே 3 மணி பக்கத்தில் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தா பிள்ளைங்க வர டைம். ஸ்நாக்ஸும் எதுவும் பண்ணலை. பப்பாய பழுத்து இருந்துச்சு. அதை தான் தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி கொடுத்துட்டேன். கடைகளில் இருந்தெல்லாம் பப்பாளி வாங்கும்போது உள்ளாலே விதைகள் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்ததில்லை, ஏன்னா கடையிலேருந்து வாங்கினது கிடையாது. ஆனால் நாட்டு பப்பாளியில் இந்த மாதிரி நிறைய விதைகள் இருக்கும். இன்னையே பார்த்தீங்கன்னா ஒரு விதை அதில் இருந்தே தெளித்து இருந்தது. பார்க்கவே அழகாக இருந்தது. இயற்கை எப்போவுமே அழகு தான். பார்த்தீங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.